வணக்கம் நண்பர்களே. சமீபத்திய பாஜக அதிமுக சந்திப்பு, கூட்டணி பேச்சுவார்த்தை, மேலிடத்தில் வந்த பியூஷ் கோயல், இங்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தையில் முக்கியமான விஷயமாக ஒன்று விவாதிக்கப்பட்டிருக்கு. என்னென்னா, அதிமுக அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க, அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். பாஜகவில் தேர்தல் பேச்சுவார்த்தை குழுன்னு ஒன்று அமைப்பாங்க, எல்லா கட்சியுமே அமைப்பாங்க. அப்படி ஒரு குழு அமைத்து அந்த குழுவினர் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். அந்த அடிப்படையில் பாஜகவில் யாரை நீங்கள் பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற வைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி ஒரு பரிந்துரை செய்கிறார். ஆட்கள் பேரெல்லாம் சொல்லலை, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பாக அழுத்தமாக அவர் சொல்லியிருக்கிறார். என்ன? அனுபவம் இல்லாதவர்களை பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற செய்ய வேண்டாம். காரணம், தடாலடியாக பேசுவது, வாய்க்கு வந்ததை பேசுவதுன்னு ஒரு விதமாக அதை வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் இந்த தடாலடி அதாவது அனுபவம் இல்லாதவர்களை நீங்கள் பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற செய்ய வேணான்னு ஒரு கோரிக்கை வைக்கவும் ரைட் அப்படின்னு சொல்லி முதல் சிக்னலாகவே அதை எடுத்துக்கிட்டு, அதனால தான் ஒரு முக்கியமான நம் சேனல் அடிக்கடி அவரை வேறு பேர்களில் குறிப்பிடுவோம், தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு காளை அப்படி வச்சுக்கோங்க. அவரை வந்து அந்த பேச்சுவார்த்தையில் கலந்துக்கலாமே பார்த்துக்கிட்டாங்க. இனி வரும் தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவிலும் அவர் இடம்பெற மாட்டார் என்று ஒரு உறுதியை பாஜக மேலிடம் கொடுத்திருப்பதாக அதிமுக தகவல் தெரிவிக்கிறது. இது ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாகம் தந்திருக்கிறது. காரணம், அவர் அந்த குறிப்பிட்ட நபர் இந்த பேச்சுவார்த்தை குழுவில்